இப்போ நான் காமிக்க போகிறவன் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்னா நம்ம புது டிரைவருங்க பழைய ஆளுங்க எல்லாமே இவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் அவன் அப்படின்னா, வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்னென்னா, சவுதி அரேபியாவில் வந்து வேலை வந்து கஷ்டமாக இருக்குமா புதுசாக வரவங்களுக்கு டிரைவருக்கு, இல்லை ஈஸியாக இருக்குமா, வீட்டு வேலை வந்து எப்படி இருக்கும், வீட்டு முதலாளிங்க கஃபீல் வந்து எப்படி நடந்துக்குவாங்க, பிள்ளைங்கள்லாம் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றது வந்து இந்த சவுதி ரோடெல்லாம் எப்படி இருக்கும், ரூல்ஸு, கேமரா சிக்னலு, இங்கே வந்து ரூமெல்லாம் எப்படி கொடுப்பாங்க, ரூமெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு வேலைகளும் எப்படி கொடுப்பாங்க, ஒரு வேலையெல்லாம் எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தலான்னு இருக்கேன். நண்பர்களே, என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான புதுசாக சவுதிக்கு வரவங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்க அவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி வீடியோ தயாரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மணி 3. வீட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வெளியில் போகணும், வண்டியை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா. அப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். எங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா, இங்கே மத்தியானம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, எப்போயுமே வந்து 2 மணி 3 மணிக்கு அவங்க ஹோட்டலில் பிள்ளைங்கள எல்லாம் சாப்பிட்றதுக்கு மாலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு தான் இந்த மாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ டீ காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படியும் ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வருவாங்க. வந்தோடனே நம்ம கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்து டியூட்டி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்த டியூட்டி என்ன பண்ணுறாங்க எப்படி என்னான்ட்டு உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். காஃபி வாங்கியாச்சு. 20 ரூபா நம்ம கொடுத்தோம். 17 ரூபா காஃபி, பாக்கி கொடுத்துருவாங்க 3 ரூபா. நண்பர்களே, காஃபி வாங்கியாச்சு ஸ்டார் பாக்ஸில். காஃபி எவ்வளோன்னா 20 ரூபா, 20 ரியால் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இன்னும் 17 ரியால் காஃபி. ஆமாம், 17 ரியால் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 25 ஒரு 50-60 ரூபா கிட்ட வருது ஒரு காஃபி. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. நம்ம வண்டியை இங்கே பார்க்கிங் பண்ணியிருந்தோம், வண்டிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து காஃபியை ஓப்பன் பண்ணி எப்படின்னு குடிச்சு பார்ப்போம். குடிச்சிட்டு எப்படி இது மாதிரி தான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணோம்னா இந்த மாதிரி காஃபி, டீ நம்ம வாங்கிக்கலாம். காஃபி வாங்கிட்டு நம்ம காருக்குள்ளே வந்தாச்சு. காஃபி வந்து எப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணினேன், ஏன்னா டைட்டாக இருக்கும், டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இருக்குது. அப்படியே நம்ம மூடி அப்படியே குடிச்சிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான் மேடம் வர வரைக்கும். நண்பர்களே, தப்பு ஒன்று நடந்துருச்சு. என்னென்னா, இந்த மாதிரி காஃபி வாங்க போயிருந்தேன்னா, அப்போ வந்து என்னென்னா காஃபி வாங்கிட்டு நம்ம ஊர் மாதிரி காஃபியில் வந்து சீனியை போட்டு தர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிளில் வச்சுருவாங்க. சீனி, இந்த கலக்கிறதுக்கு ஸ்பூன் சின்னது, அந்த இதெல்லாம் தனியாக வச்சுருவாங்க. நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு தான் வரணும். நான் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த மாதிரி சீனி எடுக்காமல் வந்துட்டேன். வேறு வழி இல்லை, அப்போ சீனி வந்து போடாமல் தான் குடிச்சாகணும். சரி நண்பர்களே, காஃபி சூப்பராக இருக்குது நண்பர்களே. நீங்கள் காஃபி குடிக்க வாங்க நண்பர்களே. இப்போ என்னாச்சுன்னா, டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தான். குடிக்கவங்களாட்டிக்குமே வந்து மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இறக்கி விட்ட இடத்துல வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மேடத்தை கூப்பிட போய்கிட்டுருக்கோம். மேடத்தை கூப்பிட இப்போ போகிறோம். போயிட்டு இப்போ திருப்பி எங்கே வீட்டுக்கு போகிறாங்களா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கார் பார்க்கிங்கு நம்ம கார் எடுத்துட்டோம். திருப்பி வந்து நம்ம மேடத்தை கூப்பிட போவோம். இந்த இதுக்கு தான் வந்திருந்தாங்க அவங்க. போகிறோம்.
இந்த மாதிரி அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அவங்கள விட்டுட்டோம்னா, அவங்க விட்டுட்டு அவங்க கூப்பிட்ற மாதிரி ஒரு பார்க்கிங்கில் பக்கத்தில் தான் நம்ம பார்க்கிங் பண்ணி நிற்கணும். நம்ம வேறு எங்கேயாவது பார்க்கிங் பண்ணி நின்னோம்னா அவங்க வெளியில் வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம அந்த நேரத்தில் வந்து வெளியில் ரூட்டு மாறி போயிடுவோம்னா ஒரு சமயத்தில் வந்து போலீஸுக்காரங்க வந்து அந்த இடத்த அடைச்சி வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரே டிராஃபிக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா பாதை வந்து இருக்காது. புது இடத்துக்குலாம் போகிறோம் அப்படின்னா விட்டுட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி ரவுண்டிங் அடிச்சுட்டு, இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் நான் விட்டுட்டு போயிருந்தேன். திருப்பி வந்து பார்க்கும்போது அடைச்சி வச்சுருக்காங்க. நான் எப்படி நான் போகிறது, இதுக்கு தான் சொல்கிறேன். இதை நான் யதார்த்தமாக ஃபோன் பண்ணேன், அதே மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. சரி நண்பர்களே, பார்ப்போம். மேடம் அந்த பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா நடந்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த சின்ன கேட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் நான் போகும்போது அவங்கள கூட்டிகிட்டு போனேன். போயிட்டு இந்த அதுக்கு எதிர்த்தாப்புலேயே இந்த ரெட்டு கலரில் ஒரு இதுக்கு அங்கே பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா மக்கள். அந்த இந்த கேட்டில் தான் விட்டுட்டு திருப்பி நான் வெளியில் அப்படியே ரவுண்டிங் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி வந்து ஃபோன் பண்ணாங்க. வரும்போது இது லாக்கு. திருப்பி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், இங்கே தான் நிற்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிக்கல்லாம் டிரைவர்களுக்கு வரும். அதனால் பார்த்து பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து பக்கத்தில் பார்க்கிங் பண்ணுறோமா இப்போ பண்ணி அவங்க சொன்ன உடனே போகிற மாதிரி இருக்கிறது நல்லது நண்பர்களே. நண்பர்களே, மேடம் வந்துட்டாங்க. வந்துட்டு திருப்பி வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர வழியில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அப்படின்னாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு விட்ருக்கேன். மறுபடியும் இப்போ உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னாங்க. சின்ன பொண்ணு வந்து வண்டியில் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது கரெக்டாக இங்கே இருக்குது. என்னென்னா, இப்போ நான் இந்த சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எய்த்தாப்பில் சின்ன அப்படியே வந்து இது ஹைவே ரோடு. ஓகேவா? இந்த ஹைவே ரோடு இப்போ உங்களுக்கு கிட்டக்கு போய் காமிக்கிறேன். இவன் வந்து இப்போ நான் காமிக்க போகிறவன் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்னா, நம்ம புது டிரைவருங்க பழைய ஆளுங்க எல்லாமே இவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் அவன் அப்படின்னா, இந்த ஒரு காரு வருது பார்த்தீங்களா, திரும்புது பார்த்தீங்களா, இந்த மெயின் ரோடு பக்கத்தில் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் முக்கியமானவன், வந்து மோசமானவன். அதாவது இந்த ரோட்டில் வந்து ஸ்பீடு வந்து 90 தான் போகணும். ஓகேவா? 90 போகணும். நீ 91 92 போனால், அதுக்கு மேலே போனால் இந்த மாதிரி பின்னாடி, அதாவது இந்த கேமரா இருக்குது, இந்த வண்டி போகுது, நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா பின்னாடி சைடு கேமரா அடிக்கும். ஓகேவா நண்பர்களே? இப்போ மேடத்தோட பொண்ணு வந்து இப்போ வண்டியில் தான் இருக்காங்க. அதனால் நான் கீழே இறங்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேடம் வந்து இந்த மார்க்கெட்டு உள்ளே இருக்காங்க. அவங்க வர வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணணும். மேடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க. காலையில் வந்து 6 மணிக்கு அவங்கள கொண்டு வந்து விடணும். காலையில் விட்டுட்டு திருப்பி வந்து அவங்க ஃபோன் பண்ணுவாங்க 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. திருப்பி அவங்கள கூட்டிகிட்டு வரணும். காலையில் மேடத்தை விட்டுட்டு திருப்பி வந்துட்டு இந்த பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு நம்ம போகணும். அப்புறம் இந்த மேலே இதை எய்த்தாப்பில் வந்து மஞ்சள் கல்லில் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பேன் கால்பிலா அது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பேங்கு. இது என்னென்னா, சம்பளம் வாங்கினோம்னா இந்த பேங்கில் வந்து நம்ம வந்து பணத்தை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க் மூலயமா நம்ம அனுப்பிச்சிக்கலாம். அதாவது பின்னாடி நம்ம போக எப்படி ஏகப்பட்ட முறையில் நம்ம வந்து பணத்தை நம்ம ஊருக்கு அனுப்புறதுக்கான வழிகள் இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சவர்மா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா கடைகளும் இங்கே இருக்கும். இது வாங்கிக்குவாங்க. இந்த மெக்டொனால்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த சின்ன பொண்ணு கூட வண்டியில் தான் இருக்காங்க. மெக்டொனால்ட்ஸ் போகணுன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து வெளில அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றி நண்பர்களே. அடுத்து நம்ம இன்னும் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. மேடம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போ அப்படின்னா, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் லைட்டாக. இன்னும் நான் டீட்டெயில்ஸாக விரைவாக பேசி நல்ல வீடியோவாக இப்போது வர வீடியோவோட உங்களுக்கு தரேன். அதாவது சவுதியில் வந்து என்ன புதுசாக வரவங்களுக்கு என்னென்ன தேவை, இப்படி இருக்கும் இங்கே, அந்த ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு. அடுத்து வீடியோவில் கபில் இப்படி அந்த
பிள்ளைங்கள்லாம் எப்படி, பணிப்பெண்கள்லாம் எப்படி, அவங்கள்ட்ட எப்படி எப்படி பேசணும், நடந்துக்கணும், கபில்கிட்ட மேடத்துக்கிட்ட எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறத வீடியோலாம் நான் மேக் பண்ணி உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக வரவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.